ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே ரொம்ப நாளாக சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற விஷயம் என்னென்னா, ஒடிஷாவில் ஓரக்குத்தி நாத்தனார் இவங்கெல்லாம் உங்கள் கூட நல்லா பேசுவாங்களா, பழகுவாங்களா, எப்படி தமிழ் பெண்ணுன்னு ஏதாவது ஒரு ஏற்றம் தாழ்வும் அந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் ஒடிஷா வந்த புதுசில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வீட்டில் பெரிய மருமகள் சின்ன மருமகள் அந்த கான்செப்டில் தான் போகும். அதை தவிர தமிழ் பொண்ணு அப்படின்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பெரிய மருமக சின்ன மருமக கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். என்னென்னா பெரிய மருமக ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தான் எல்லா உரிமை அப்படின்ற அந்த இது இருக்கும். சின்ன மருமக வந்த அப்புறமா எல்லாம் பெரிய மருமக ரெஸ்ட் எடுக்கணும், சின்ன மருமக தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே. ஏன்னா ஒடிஷா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, கல்ச்சரில் ரொம்ப 20-30 வருஷம் ரொம்ப பழைய கல்ச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு மெத்தடில் பார்த்தா பெரியவங்க இல்லையா, பெரியவங்க அவங்க நம்ம மாமியார் மாமனார் பேர் எப்படி சொல்லக்கூடாதோ அவங்க பேரையுமே நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான். அதனால் அவங்களுக்கும் எனக்கும் சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வாய் தகராறு ஏதாவது வருது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த பக்கம் வீட்டில் 2 வருஷம் இருக்குன்னா வராமல் வந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீடு கட்டிருக்கேன்னா எவ்வளோ பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு அதில் ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். அதை விட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணி நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், எதுக்கு தேவையில்லாமல் அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் போய்க்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டேன். அப்படி இருந்தோம். இப்போ நாத்தனார் ஓரக்குத்தி அப்படின்ற அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கும் போது எப்படி இருந்தோன்னு சொல்கிறேன். ஒடிஷா கல்யாணம் பண்ணிவிட்டு சென்னையில் ஃபஸ்ட்டு தான் சென்னையில் தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிவிட்டு 1.5 வருஷம் கழித்து நான் 7 மந்த் ப்ரெக்னென்ட். அப்போ தான் ஒடிஷாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்த உடனே ஒரு மாதம் இருந்தோம். ஊரில் எல்லாருக்கும் சாப்பாடு, அதாவது சென்னையில் கல்யாணம் பண்ணினா எங்கள் ரிசப்ஷன் மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் இருந்தோம். அப்புறமா மறுபடியும் கிளம்பிட்டோம். அப்போ கிளம்பின அப்புறமா எங்கள் மாமியாரும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்கள என் பையன் பிறந்து 6 மாதம் வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் மாமனார் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே வருஷம் வருவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை. பெரியவங்க பிறந்து அந்த வருஷம் வரல, ஏன்னா ஜூன் ஜூலையில் போயிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்தோம். பெரிய பையனுக்கு 1.5 வருஷம் அந்த வயசில் தான் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு வரும்போது எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் வரும்போது வீட்டில் எல்லாருக்குமே புடவைலாம் எடுத்து கொடுக்கணும் இல்லையா. இப்போ எங்கள் சென்னையில் கல்யாணம் நடந்தாலும் மாமியார் மாமனார் வந்தாங்க. இங்கே மறுபடி எப்படின்னா கல்யாணம் பண்ணால் வீட்டில் எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கு புடவை ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி நாங்களும் எடுத்து கொடுத்து அமிச்சோம். அங்கேருந்து எல்லாருக்குமே எங்கள் மாமியாருக்கு நல்ல புடவை காட்டன், அவங்க சம்பால்பூர் புடவைன்னு சொல்லுவாங்க, காட்டன் அந்த மாதிரி சாரீஸ் தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச புடவை எல்லாருக்குமே புடவை. நான் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் எல்லா பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். பெருசாக எதுவுமே சேவிங்ஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சதே கிடையாது. ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் சேர்ப்போம். அந்த டைமில் வீடு உடஞ்சி போச்சா வீட்டுக்கு கொடுங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு கொடுத்தாச்சு. 40,000 ரூபா கொடுத்து வீடு கட்டியாச்சு. மறுபடியும் வரோமா ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அந்த டைமில் கொடுங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், சரியாக போச்சு. இது மாதிரி தான். ஆனால் அவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் வரைக்குமே சரி, சென்னையில் 5 வருஷம் இருந்தோம் இல்லைங்களா. அந்த 5 வருஷத்துலையுமே அவர் எந்த பொருள் யாருக்கு கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொன்னதே கிடையாது. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னன்னா ஒடிஷாக்கு வந்த அப்புறமா இதை நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இப்போ இருக்கிற பிரச்சனை செட் ஆகலனால தான் ஹஸ்பண்டே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இப்போ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். அதனால ஒரு சில டைமில் மற்ற சில ஈகோஸ்லாம் நிறைய வந்துருச்சு எல்லாருக்குமே. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போன்னா நாங்கள் எப்போ ஒடிஷா வீட்டில் இருக்கிறதுக்கு வந்தோமோ அப்போவே அவங்க மைண்ட் செட் மாறிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கணும், ஆனால் அந்த பக்கம் வீட்டில் இருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் இருந்தால் தான் நான் எல்லா வேலையும் செய்ய முடியும். ப்ளஸ் ஃபோன் சுத்தமாக மறந்துட்டேன். அதான் சொன்னேன் இல்லையா, 5 வருஷமாக யூடியூபே போடல. அதனால் ஃபோன் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சுட்டு, லேப்டாப்லாம் எந்த மூலையில் இருந்ததுன்னு தெரியாது, அந்த வீடு பார்த்துருப்பீங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வச்சாச்சு. எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் வீட்டு வேலை பசங்க பார்த்துட்டு நான் இருப்பேன். ஹஸ்பண்ட் வெளியில் இருப்பார், அம்மா வெளியில் இருப்பாங்க. நான் வீட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் பார்ப்பேன். வீட்டில் அதான் சின்ன மருமக அந்த கான்செப்ட் தான். மற்றபடி சென்னை ஒடிஷா அந்த இது கான்செப்ட் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை. ஆனால் என்னை கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக, இப்போ என்னை பற்றி தப்பாக என்னோட ஓரக்குத்தி பேசுகிறாங்கன்னா எங்கள் நாத்தனார்கிட்ட பேசுவாங்க. நாத்தனார் அதே மாதிரி என்னை பற்றி தப்பாக பேசணும்னா என் ஓரக்குத்தி கிட்டே பேசுவாங்க. என்கிட்ட டேரெக்டாக யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லை. இப்போ நாத்தனாருக்கு எல்லா பொருட்களும் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னா அது எல்லாமே ஓரக்குத்திக்கு வாங்கி கொடுக்கணும். இல்லை அவங்க இப்போ என்ன பிரச்சனைனா, வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்த அப்புறமா நம்ம பொருட்கள் எல்லாம் வெளியில் வச்சிருந்தோம். அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்த அப்புறமா என்கிட்ட இந்த பொருட்களில் பாதி நாத்தனார், அதாவது அவங்க நாத்தனார் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. அவங்க ரொம்ப அதிகமாகலாம் அவங்க மாமியார் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அடிக்கடி வந்துடுவாங்க. வரும்போது அவங்க ஏதாவது பொருட்கள் பார்த்துட்டாங்கன்னா இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பொருட்கள் வீட்டில் இருக்க பாத்திரங்களில் கிட்டத்தட்ட ஸ்டீல் பாத்திரங்கள் எவ்வளோ நான் கொண்டு வந்தேன்னா அதில் பாதி அவங்க கொண்டு போயிடுவாங்க.
இருக்கிற மீதி வந்து நான் வச்சுருப்பேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் மாமியார்கிட்ட, ஆமாம் என்ன அவ்வளோ பாத்திரம்லாம் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க, எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் நாத்தனார் கொண்டு போகிறதா அந்த பக்கம் சொல்ல மாட்டாங்க. என்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த பக்கம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கொடுத்தா அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ இவ்வளோ பாத்திரம் வீட்டில் இருந்தது. எங்கள் மாமியார் தான் தெரியுமே, எல்லா டைமும் வீட்டுக்கு வருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, லைஃப் டைம்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா எல்லா பக்கமும் எல்லாம் எங்கே இருக்குது, எல்லாம் எது எப்படி இருக்குன்னு எல்லாம் நோட் பண்ணுவாங்க. எங்கே எந்த பொருள் இருக்குது, எங்கே அந்த பொருள் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து உடனே போய் அந்த பக்கம் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சு காணோம் அப்படின்னு. ஆமாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்மளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டா, எல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவ்வளோ பாத்திரத்தை வச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் பாத்திரம் கொண்டு வந்தது பாதி வந்து நாத்தனாருக்கு கொடுத்துட்டேன். நாத்தனார் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரே டைலாக் தான் எப்போவுமே. அவங்க கல்யாணத்துக்கு வந்து கட்டில் பீரோ மட்டும் கொடுக்கலையா, மீதி எல்லா பொருளும் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பாத்திரங்கள் வந்து அந்த பெரிய பெரிய குண்டாலாம் வந்து கொடுக்கல. அப்புறமா கட்டில் பீரோ கொடுக்கல. அவங்களுக்கு ஒரே வீடு தான், ரூம் பெருசு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு ரெடி இல்லை, அதனால வந்து கொடுக்கல. அதோட அந்த டைமும் வந்து 18 வருஷம் முன்னாடி கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து அவ்வளோ ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செஞ்சது. அவர் +2 முடிச்சுட்டு வேலை செய்யும் போது அவளுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், ஒரு 900 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி சம்பளம். அதை வச்சுட்டு அவர் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அங்கே எங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு அந்த டைமில் 60,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து கல்யாணத்துக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. அந்த காசு வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நகையெல்லாம் அப்போ வந்து தெரியும் இல்லையா, ஒரு சவரனே வந்து 3000 3500 4000 அவ்வளோதான் இருந்தது. அதனால் அந்த காசுலேயே கிட்டத்தட்ட அவர் மறுபடியும் வந்து காசு பத்தலைன்னு சொல்லி அவர் வரும்போது மறுபடியும் வந்து கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா அந்த மாதிரி காசில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் 1 லட்ச ரூபான்றது ஒரு கொஞ்சம் கம்மி தான். ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே அங்கேருந்து கொடுத்தது தான். எங்கள் மூத்தாரும் வந்து வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாமனார் வந்து வீட்டில் இருந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம். ஏன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா, அவங்கள ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. இந்த கான்செப்ட் தெரியுமா, எத்தனை வருஷம் முன்னாடி நம்ம தமிழ்நாடு இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒல்லியாக இருக்க பொண்ணுங்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஒல்லியாக இருக்க பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கஷ்டம், நோய் வரும், அது வரும் இது வரும்னு சொல்லி குண்டா இருக்க பொண்ணு தான் தேடிட்டு இருந்தாங்க. இது ஒரு காலம் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். இப்போ எல்லாம் ஸ்லிம் தான், வந்து ஃபிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடுறாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு. அவங்கள வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா, ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னு சொல்லி வரவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்களா. அதனால் எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு வந்து வசதி இல்லை, நார்மல் மேஸ்திரி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, யாருமே கிடைக்கல அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்க. அந்த பையனை மட்டும் எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க. அதாவது பாத்திரம் எதுவும் கொடுக்கல, எதுவும் பண்ணலை, அந்த கான்செப்டில் வந்து விட்டுட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எங்கள் மாமனாரும் வந்து ரொம்ப வந்து பார்த்தாங்க. சரியா அந்த பையனை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் வளர்க்குறாங்க. அந்த கதையை தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேனே. அதனால தான் அந்த பையனை வந்து ரொம்ப பாசமாக கொடுத்து கெடுத்து வச்சுட்டாங்க. நாத்தனார் ஓரக்குத்தி அப்படின்னும் போது ஓரக்குத்திக்கு ஏதாவது கொடுத்தா நாத்தனாருக்கு பிரச்சனை, நாத்தனாருக்கு ஏதாவது கொடுத்தா ஓரக்குத்திக்கு பிரச்சனை. இப்போ நான் வந்து ஏதாவது வீட்டில் பொருட்கள், இப்போ தோசைக்கல் ஒரு பொருள் ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது பார்ப்பேன், ஏதாவது கொஞ்சம் பொருள் ஓட்டையாக இருக்குது, ஏதாவது டேமேஜாக இருக்குன்னா என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருவேன். அதை வாங்கிப்பாங்க. இவங்களும் அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி அவன் கொடுத்தா அது பண்ணா இது பண்ணான்னு சொல்லி. ஆனால் என்னை பற்றி குறை மட்டும் சொல்லுவாங்க அதிகமாக. அதே மாதிரி தான் அவங்களும் என்கிட்ட இருந்து எல்லா பொருள் கொண்டு போவாங்க. ஆனால் நாத்தனார் வந்து அந்தளவுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா பொருள் சரி வீட்டில் வரும்போதெல்லாம் நான் வந்து எல்லாம் நிறைய கொடுக்குறதுனாலையும் புடவைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சு நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்குறேன் அப்படின்றதுனால அந்தளவுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க பேசும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க இவ்வளோ நாள் வந்து இருந்திருக்காங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறமா ஓரக்குத்தி வந்து என் மேலே இப்போ வந்து ஈகோ ஜாஸ்தி. ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் இருக்கும் போது எனக்கு வேலை ஜாஸ்தி இல்லையா, எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து வேறு வழியே இல்லை, அவங்க ஒண்டி தான் பார்க்குறாங்க. இப்போ கூட நான் வந்து ஒன்றும் சொல்லலை, நான் கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாம் சமைச்சாலும் அந்த பக்கம் பாதி கொடுத்து விடுறேன், எல்லாமே வந்து பண்ணுறேன் அப்படின்னா. அவங்களுக்கு பேசிக்காகவே அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னா அவங்க மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க மாடு வச்சுருக்காங்கன்னா எங்கே வெளியே போக முடியாது, அந்தளவுக்கு வேலை இருக்கும். அப்போ உங்கள் வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதுக்காக வந்து நான் இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால நீங்கள் வந்து அதனால் அந்த ஈகோ காட்டுறது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் வந்து காசு வந்து பழைய மாதிரி வந்து யார் கேட்டாலும் வந்து இப்போல்லாம் ஹஸ்பண்ட் கொடுக்குறதில்ல. நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், யாருக்கு கொடுக்குறது. அவர் வந்து பார்த்த அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதெல்லாம் வேறு, ரொம்ப சென்சிட்டிவ் வேண்டாம். நிறைய விஷயம் இருக்குது. அதை பார்த்த அப்புறமா அவர் வந்து நமக்கு காசு இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் எப்பயாச்சும் கொஞ்சமாக கொடுப்பாரு. செலவுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலோ அவரால் முடிஞ்சதை கொஞ்சமாக கொடுப்பாரு, அவ்வளோதான். பழைய மாதிரி எப்போவுமே கொடுக்குறது, அடிக்கடி கொடுக்குறது இதை பண்ணுறதில்ல. அதனாலையும் ஈகோ ஜாஸ்தியாகிடுச்சு. நான் வந்து இங்கே இருந்த அப்புறம் வீடு கட்டின அப்புறமா எங்கள் மாமனார் வந்து அந்த பக்கம் மோஸ்ட்லி போகிறதே இல்லை, சாப்பிட்றது மட்டும் தான் போவார். இங்கே தான் எப்போவுமே இருக்காரு. அதனால ரொம்பவே பெரிய ஈகோ. அங்கே இருக்கும்போது எங்கள் மாமனார், நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் மாமனார் வந்து குடும்பத்தை ஃபுல்லாக வந்து செலவு பார்த்துக்கிறது எல்லாமே அவர் தான். எங்கள் மூத்தார் வந்து நிலத்து மட்டும் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணுவார். ஆனால் மாமனார் வந்து எல்லாம் அரிசி வந்து கொண்டு வரது, காய் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார். இப்போ நாங்கள் வந்து அப்புறமா அவர் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பார்க்கல, அவங்களே வந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு மோஸ்ட்லி. அது ஒரு பிரச்சனை.
இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுனால ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க டைமில் காய்கறி வந்து எது வாங்கிட்டு வந்தாலும் பாதி வந்து நான் அந்த பக்கம் கொடுத்துருவேன். நிறைய வந்து வாங்கிட்டு வந்துடுவார். அவரும் சொல்லுவார், அப்பா அம்மா அந்த பக்கம் சாப்பிட்றாங்க இல்லையா, நான் வந்து கொடுத்துடணும், நீ தனியாக இருக்கும்போது நீ வாங்கிட்டு வரல, ஆனால் இப்போ நான் வந்து இல்லையா அதனால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் கொடுத்துருவேன். அதையே வந்து அவங்க எப்போவுமே வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன செஞ்சாலுமே சாப்பிட்டாலுமே என்ன செஞ்சா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து இந்த பொருள் செஞ்சுருக்கேன் அந்த பொருள் செஞ்சுருக்கேன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கலன்ற பிரச்சனையே நிறைய இருக்கு. ஓரக்குத்தி வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த ஈகோ தான். என்னன்னா நான் அந்த பக்கம் இருந்து வந்தது, அந்த வீட்டு எதிரிலேயே இந்த வீடு சொல்லியிருந்தாலே அந்த வீடு கட்டிட்டு நான் அங்கேயே இருந்திருக்கணும், எல்லா வேலையும் பார்த்துருக்கணும், ஃபோன்லாம் மறந்துருக்கணும். அப்படி இருந்தால் ஆக்சுவலாக வந்து மைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பசங்களை கூட என்னால் பார்க்க முடியாது, ஹஸ்பண்ட் கிட்ட கூட பேச முடியாது, எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் வீடு கட்டினது எங்கள் மாமனாருக்கு ஓகே. ஏன்னா அவர் வந்து என்னென்னா வீட்டு வேலை இதை வந்து செய்கிறேன், வீட்டு வேலையை வந்து பார்க்குறேன், இதெல்லாம் வந்து பேசினா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவர் எதிரில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் மாமியாருமே சரி, என்கிட்ட சண்டை போடுறதும் சரி, என் ஓர குத்தி பேச்சு கேட்டுட்டு என்கிட்ட வந்து பேசுகிறதும் சரி, எங்கள் மாமனாருக்கு இது வரைக்கும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். என்கிட்ட வந்து நீ இதை செஞ்சு சாப்பிடு அதை செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் சாப்பிடாம உடம்பு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கள் மாமியார் அப்படி கிடையாது. என்ன செஞ்ச முதல்ல அந்த பக்கம் கொடுக்கலையே, அதுதான் வந்து வரும். என்ன பண்ணியிருக்கேன், நல்லதாக வந்து செஞ்சால் ஏன் கொடுக்கல, ஏன் கம்மியாக கொடுத்தேன், ஏன் அதிகமாக செய்யலை, ஏன் கொஞ்சமாக செஞ்சேன், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஒரு குத்தியோட பேச்சு அவங்க இருக்காங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க 2 பேர் தான் வீட்டுக்குள்ளே ஒன்று தனியாக இருக்காங்க, வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது 2 பேரும் பேசிப்பாங்க. ஒரு குத்தி வந்து இப்படி தான் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அவங்க வந்து அந்த கான்செப்ட் வச்சு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பேசுவாங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, உடம்பு அப்படியா, என்னாச்சு அப்படின்னு. அது வந்து என்னால் நம்பவே முடியாது, இப்படியா அப்படின்னு இருக்கும். ஏன்னா எங்கள் மாமியாரும் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி இதை செஞ்சியா ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஆமாம் நான் செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இல்லை அவங்க வந்து சொதப்புவாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண தெரியலை. நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன், அம்மா செஞ்சேன், நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அது வந்து சில்லு, நான் அப்புறமா தான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிட்டா நல்லா அது இது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் எது செஞ்சாலும் ஈவினிங் டைமில் மாமனாருக்கு வந்து டீ போட்டு கொடுக்கும்போது அவருக்கு எல்லா ஸ்நாக்ஸும் கொடுத்துருவேன். அவர் வந்து நான் இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாருன்னு சொல்ல மாட்டேன் அந்த பக்கம். அதனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குறை சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் ஈவினிங் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு எதுவுமே சாப்பிட கூட கொடுக்கலையா, இவ்வளோ நேரம் பொறுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ஏபிசி மால்ட் செஞ்சு கொடுத்துருவேன். இல்லை வந்து ஜூஸ் ஹார்லிக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டா மாமனார் அவர் சாப்பிட்டா போதும், அவர் உடம்பு நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான் நான் நினைப்பேன். அதுக்காக நான் ஃபோன் பண்ணிவிட்டு ஆமாம் இதை சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்கன்னு நான் சொன்னேன்னா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா. இப்போ எங்கள் ஈவினிங் டைமில் உட்காராங்க, 6 மணிக்கு மேலே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 7 மணிக்கு அந்த பக்கம் போகிறாங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்து ஒரு டீயோ இல்லை ஜூஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போவாங்க. அது வந்து அந்த பக்கம் தெரியாது. அதை ஒரு குறையாக சொல்லி ஒரு சில டைமில் பேசுவாங்க. வந்து எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்து போகிறாங்க, எதுவுமேவா சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் வந்து எனக்கு புரியும், எதுவுமே சாப்பிட்லையான்னா ஏமா கேட்குறீங்க என்ன, இல்லை அப்படின்னு சொல்லி சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா வந்து அப்பா வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேரெக்டாக வந்துட்டாங்க. பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஜூஸ்னா இதுதான் டெய்லி பண்ணி குத்துனுக்கிறேன் பிடிச்சின்னு அப்புறமா சொன்னேன். அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் போய் அங்கே சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இதை கொடுத்தேன், நான் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அவங்க என்னென்னா நான் எது கொடுத்தாலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மைண்ட் செட் எனக்கு ஏங்க சாப்பிட்டா போதும், அது எதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிதான் நான் நினைப்பேன். அதே வந்து எங்கள் மாமியாருமே சரி, இந்த பக்கம் வந்தால் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பக்கம் வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா விஷயமும் கொடுக்கல, அவங்களும் அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலையான்னு சொல்லி கேட்பாங்கனால எங்கள் மாமியாரும் வந்து மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து ஏதாவது கொடுத்தா இங்கேயே சாப்பிட்டுட்டு கம்முன்னு வந்து கிளம்பிடுவாங்க. மற்ற டைமில் வந்து ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பக்கமும் கொடுக்குறேன் அப்படின்னா அதையும் சேர்த்து கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஓரக்குத்தி. இப்படி தான் பெரிய மருமகன் சின்ன மருமகன் அந்த கான்செப்ட் தான். மற்றபடி தமிழ் பொண்ணு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நாத்தனார் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு இன்கம் இப்போதைக்கு இல்லை, அதனால் முடியலை. முடிஞ்சால் ஃப்யூச்சரில் நம்மளால் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அப்புறம் நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யலாம். அதுக்காக இப்போ வந்து இருக்கிற பிரச்சனையில் எதுவும் பண்ண முடியல. கண்டிப்பாக இது எங்களோட ஃபேமிலியில் இருக்க விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு புடவை எல்லாம் வாங்கிட்டு வரேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிசப்ஷன் வரும்போது நான் வந்து 2 பட்டு புடவை வந்து கொண்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனால 2 பட்டு புடவை வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு.
அது வந்து ஆக்சுவலாக நாத்தனாருக்கு ஒன்று ஓரக்குத்திக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ கூட 2 பேருக்கும் வந்து ஈகோ, 2 புடவை வச்சுருக்கேன், இதில் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டின உடனே அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாத்தனார் வந்து நான் எடுத்து கட்டும் போதே வந்து இது நல்லா இருக்கே, சரி இதை வை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படிங்களாக்கா வேறு என்ன சொல்ல முடியும், நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருக்காரு, தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிராமம் நான் சொல்லியிருக்கல, ஒரு விஷயம் ஒரு பின்னு விழுந்தால் அது வந்து பூசணிக்காய் விழுந்துச்சுன்னு ஊருக்குள்ளே பரவிடும். அதனால் நான் வந்து சரிங்கக்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். 2 வாங்கி கொடுத்தேன் நான் தம்பி, சரி எனக்கு ஒன்று கூட நீ ஒன்று எடுத்துக்க அப்படின்னாங்க. நான் சரிங்கக்கா எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து சொன்னேன். ஆக்சுவலாக குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கே இந்த மாதிரி கேட்குறாங்க. நான் சரி பரவாயில்ல கொடுத்துட்டு நான் உனக்கு வேறு வாங்கி தரேன் அப்படின்னாரு. நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டேன். அவ்வளோதான், ஆரம்பிச்சிருச்சு 2 பேருக்கும். இவங்க குசு குசு அவங்க குசு குசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து நாத்தனார் வந்து சரி நான் எடுத்துக்கிறேன்னு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் ஓரக்குத்தி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்கிட்ட வந்து ஆமாம் ஒரு நல்ல புடவை, அது கூட வந்து அக்கா ஒருத்தி இருக்கா அவளுக்கு ஒன்று கொடுன்னு சொல்லலை, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து டேரெக்டாக சொல்லலை, ஆமாம் எது கொண்டு வந்தாலும் அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா எங்கள் மாமியாருக்கு ஒரு புடவை கொண்டு வந்தால் அதையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மாமியாருக்கு கொண்டு வந்த உடனே அந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோன் வச்ச புடவை அவங்க எடுத்துட்டாங்களாம். நான் கல்யாண டைமில் கொடுத்து விட்டேன் இல்லையா, அப்போ எங்கள் மாமியாருக்கு ஒரு புடவை கொடுத்துருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு ஆமாம் நீ அப்போ ஒரு புடவை கொடுத்த அதையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு கொடுத்தது கூட வைக்க மாட்டேன்றாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீ இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க அதையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. வேறு யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போகவே முடியாது அந்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க காசு செலவு பண்ணி. ஜஸ்ட் வந்து இன்கம் வந்து அந்தளவுக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்றதுனால இருக்கிற காசை வச்சு சாப்பிட்றது, நகை நட்டு வாங்குறது, சேர்த்து வைக்கிறது அதிலெல்லாம் உஷாராக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் எங்கள் ஓரக்குத்தி வந்து அந்த விஷயத்துலலாம் உஷார், நகை நட்டு எல்லாம் சேர்த்து வைக்கிறதுல. நாத்தனாருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சேர்த்து வைக்கிறதுல சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். அவங்க பையனை இங்கே விட்டாச்சு, அவங்க அங்கே இருக்காங்க பக்கத்தில் வந்து ஓரக்குத்தி அவங்கள பார்க்குறது, இங்கே காசு செலவு பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியும். மற்ற டைமில் வந்து காசு இல்லைனா அவங்க மேஸ்திரி வேலை செய்கிறாங்க அப்படின்னாலுமே இவங்க வீட்டில் மாடு வச்சுக்கிட்டு அவங்க சென்னை போயிட்டு வராங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த டைமில் வந்து நகை நட்டெல்லாம் நல்லா வாங்கி வச்சுருவாங்க. உசார் தான். ஆனால் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கொண்டு தான் கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா பிரச்சனை. இதே மாதிரி தான் சின்ன நாத்தனாரும் வரும்போது நான் வந்து புது பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பழைய பாத்திரம் கொடுக்காத, அவங்க மாமனார் வந்து தப்பாக நினைப்பாங்க, புதுசு மட்டும் கொடுன்னு சொன்னதுனால நான் யூடியூப்காக நிறைய செட்லாம் வாங்கியிருந்தேன் அந்த டைமில் சென்னையில் இருக்கும்போது. அதுலேருந்து ஒரு செட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை வந்து கொடுத்த உடனே நான் கொடுத்தேன். அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அதை வந்து எங்கள் பார்த்துட்டு எங்கள் ஓரக்குத்தியோட பையன் வந்து பார்த்துட்டு அங்கே போய் சொல்லிவிட்டான் அவங்ககிட்ட இந்த மாதிரின்னு. அவ்வளோதான். எங்கள் மாமியார் எவ்வளோ என்னென்னமோ பேசி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அப்புறமா தான் தெரிஞ்சது என்னென்னா, நீங்கள் ஒரு மாமியார் தானே, உங்ககிட்ட கேட்காமலே உங்கள் மருமக அங்கே பாத்திரம் கொடுக்குறா, இங்கே பாத்திரம் கொடுக்குறா, இந்த பக்கம் வீட்டில் நம்ம வந்து மாமியார் மாமனார் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி இங்கே ஏதாச்சும் கொடுக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது அந்த பிரச்சனை. அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம். ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த விஷயம் வந்து அவங்க நான் சொன்னேன்னு சொல்லிடாதேன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. என் மாமியார் என்கிட்ட சொல்லிவிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி அவகிட்ட சொல்லாதான் அவங்களும் சொல்லிடுவாங்க. இதுதான் ரொட்டேட் வந்து கிராமத்தில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட சொல்லாத, அவகிட்ட சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லாத, இதே வந்து பண்ணிட்டு இருந்தால் நம்ம எப்படா இதெல்லாம் நம்ம மைண்ட்லேருந்து இருக்கணும்னு சொல்லி அதை வந்து நான் கண்டுக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப வந்து இன்னும் நிறைய விஷயம் பிரச்சனை சண்டைலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எவ்வளவோ இருக்குது. நான் வந்து அதை பெருசு பண்ணாமல் ஹஸ்பண்ட் காதுக்கு போகாத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் மீறி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பெருசாக போயிடும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.